இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கழுதையுடைய கழுத்துல கல்ல கட்டி அதை அப்படியே தூக்கி கடல்ல வீசிடுறாங்க. இவனுங்க ஏன் இப்படி பண்ணுவானுங்கன்னா ஒரு மந்திரக்கார கிழவன் தான் ஒரு சின்ன பையனை கழுதையா மாத்தி இந்த சர்க்கஸ் காரனுங்க கிட்ட வித்துட்டு இருப்பான். அந்த கழுதை சர்க்கஸ்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் இவனுங்க இப்படி பண்ணுவானுங்க. ஆனா கடல்ல விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கழுதை செத்து போயிடுச்சுன்னு பார்த்தா உடனே ஏகப்பட்ட குட்டி குட்டி மந்திர மீன்கள்லாம் அந்த கழுதையை சுத்தி வந்து அதை பழையபடி சின்ன பையனாவே மாத்திடுதுங்க. அதை பார்த்து அந்த சர்க்கஸ் காரனுங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா போயிடுது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய திமிங்கல் வந்து அந்த பையனை அப்படியே முழுங்கிடுது. அதோடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற இடத்தை பார்த்தா அப்படியே பயங்கர பெருசா இருக்குது. அந்த இடத்துல இவன் உதவி கேட்டு கத்தும்போது அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான மீன் வருது. அந்த மீனுடைய ஃபேஸை பார்த்தா பார்க்கிறதுக்கு மனுஷனுடைய ஃபேஸ் மாதிரியே இருக்குது. அதை பத்தி இந்த பையன் கேட்கும்போது தான் நமக்கே தெரியுது அதுவுமே ஒரு காலத்துல மனுஷனா தான் இருந்திருக்கு. ஒரு சாபத்தினால தான் மீனா மாறி இந்த இடத்துல பல வருஷமா மாட்டிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஏதோ விளக்கெறிகிற மாதிரி தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். பார்த்தா இவனுடைய தொலைஞ்சு போன அப்பாவும் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவன் பயங்கர சந்தோஷமாயிடுறான். கடைசியில இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த திமிங்கல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய பற்களுக்கு இடையில உள்ள கேப் வழியா பூந்து எப்படி தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் இவருக்கு பிறந்திருக்கவே மாட்டான். இவர் ஒரு கார்பெண்டரா இருந்திருப்பாரு. அப்ப இவருக்கு ஒரு மந்திர கட்டை கிடைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு வந்து இவரு ஒரு சின்ன பையன் மாதிரி அழகா செதுக்குவாரு. பார்த்தா அதுக்கு உடனே உயிர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இவரு தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு அவனையே தன்னுடைய பையனா ஏத்துப்பாரு.